ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல இருக்க அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவில தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நமக்கு சோமேஸ்வரர், அவங்களுக்கு சோமேஸ்வரா. பெயர் எப்படி அழைக்கப்பட்டாலும் நம்மளோட தந்தை சிவபெருமான் வீற்றிருக்கும் அழகிய சிவன் கோவில். இக்கோவில் நம் சோழர்கள் காலத்தில் திராவிட கட்டிடக்கலை நயத்தில் கருங்கற்களால் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டப்பட்ட அழகிய கோவில் ஆகும். கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூர் நகரத்தின் அல்சூர் பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது. விஜயநகர பேரரசு காலத்தில் அல்சூர் சோமேஸ்வரர் திருக்கோவில் திருப்பணி செய்யப்பட்டது. இக்கோவிலின் கல்யாணி தெப்பக்குளம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. இக்கோவிலின் கருவறையின் முன் அழகிய யாழி சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது. கோவிலின் கிழக்கு கோபுரம் சிற்பங்களுடன் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இந்த கோவில் வரலாற்றுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. எனக்கு இங்க சொல்லணும்னு தோணுது. பக்தர்கள் அதை நகைச்சுவையாக கூட எடுத்துக்கலாம். இந்த கோவில் வாசல்ல யாசகம் பெறவங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்னு நினைக்கிறீங்க? அவங்க கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி அப்படின்னு 4 மொழியில யாசகம் கேக்குறாங்க. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, வர மக்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க மொழியும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இந்த 4 மொழியையும் அவங்க சகஜமா பேசிட்டு இருந்தாங்க. இதை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. சரி, நம்ம வரலாற்றுக்கு போவோம். கோவிலின் கருவறையின் முன் மண்டபத்தில் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட அழகிய நந்தி உள்ளது. மேலும் ராவணன் கையிலை மலையை தூக்கும் காட்சி, மகிஷாசூரனை துர்க்கை வதம் செய்யும் காட்சி, நாயன்மார்கள், பார்வதி, சிவன் திருக்கல்யாண காட்சி மற்றும் சப்தரிஷிகளின் கருங்கல் சிற்பங்கள் அமைந்துள்ளது. கோவில் கருவறை வாயில் முன்னர் துவார பாலகர்களின் 2 அழகிய சிற்பங்கள் அமைந்துள்ளது. கோவில் பழமையான கோவில் தான். மற்றபடி கோவிலுக்கென சிறப்பு வரலாறு எதுவும் இல்லை. கட்டிடக்கலைக்கு சிறப்பு பெற்ற கோவில் இது. மேலும் இக்கோவிலில் தமிழ் கல்வெட்டுகள் பல கிடைக்கப்பெற்றுள்ளன. இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். பயங்கர பிஸியான பெங்களூர் மாநகரத்துல இந்த கோவில் பக்தர்களுக்கு அமைதியையும் நிம்மதியும் தருகிறது. விசேஷ நாட்கள் அல்லாத நாட்கள்ல கோவில தரிசனம் பண்ணுவது என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. ஏன்னா உங்கள் வாகனத்துக்கான பார்க்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கோவில்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி தனித்தனி சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமா நம்மளால பார்க்க முடியும். இறைவனை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி இங்க நம்ம பார்க்குற மண்டபத்தின் தூண்கள், அத்தூண்களின் வேலைப்பாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. கோவில் சுற்றுச்சுவர் முழுக்கவே தனித்தனியான பலவிதமான சிற்ப வேலைப்பாடுகளை நம்மால் தரிசிக்க இயலும். பல வகையான விலங்குகளின் மீது அமர்ந்துள்ள சிற்பங்கள் காண்போரின் கவனத்தை பெறுகிறது. இந்த வேலைப்பாடுகள் அனைத்துமே இந்த சுற்றுச்சுவருக்கு அலங்காரமா அமைஞ்சிருக்கு. தங்கமுலாம் பூசப்பட்ட நந்தி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் உள்ளது. இப்ப நம்ம காமாட்சி அன்னைக்கென உள்ள தனி சந்நிதியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சிற்பங்கள் பரதநாட்டியத்தின் முழு நடன பிரதிபலிப்பாக உள்ளது. ஒரு பரத நடனக் கலைஞர் அவர் தன் ஆட்டத்தில் அடுத்தடுத்து என்ன நிகழப் போகிறதோ அதையே தத்ரூபமான சிலையாய் வடித்துள்ளனர். சன்னதிக்கு வெளியே உள்ள தங்க நந்தியும் அதன் மண்டபமும் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது.
திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.